Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Week 3 and Week 4 கான schedule இந்த வீடியோல நம்ம தன்னம்பிக்கை பேட்ச் 2025 க்கு பார்த்தறலாம். Plant Kingdom and Animal Kingdom. நம்ம பேருக்கு தான் 2 வீக் சொல்றோம் 3 and 4 னு. ஆனா நம்ம வந்து Plant Kingdom Animal Kingdom வர வாரத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நீட் யூஜி 2025ல பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 வாங்க முடியும். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பயாலஜி. பிகினிங்லேருந்தே பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு 3 சப்ஜெக்ட்டுக்குமே இனஃப் டைம் ஒதுக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தால் தான் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 வாங்கி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் நீங்கள் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நீட் யூஜி 2025 எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா May 4, அதாவது 2025 May 1st சண்டே நமக்கு May 4th அன்னைக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்னும் 10 மாதங்கள் 24 நாட்கள் தான் இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இப்போது பிளான் கிங்டம் இந்த Thursday வரைக்கும் நல்லா படிங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதற்கான மென்டி குவிஸ் வந்து வர வியாழக்கிழமை June 13 கண்டக்ட் பண்ணிடலாம். அதே போல் நமக்கு தெரியும் நம்மளோட மென்டி குவிஸ் வந்து என்சிஆர்டி பேஸ்ட் ஒன்லி. என்சிஆர்டி லைன் டு லைன் நல்லா படிச்சிருங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கடுத்து அனிமல் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலே படிச்சுடுங்க. கம்மிங் சண்டே 16th June நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். நைட்டு 8:30 PM. என்சிஆர்டி சிலபஸ் மட்டும் போதும். அதை மட்டும் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெடியூஸ்டு சிலபஸை இப்போதைக்கு படிங்க. அதுதான் வந்து 2025க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீட் யூஜி 2025க்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஈவன் நீட் கேன்சல் ஆனால் கூட தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் போனால் கூட கேன்சல் ஆகாது. சொல்கிறேங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் பேசிஸில் தான் எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் காலேஜஸ்லேயே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் பேசிஸில் தான் நமக்கு வந்து அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க. ஸ்டேட் கோட்டாவும் நீட் பேஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒருவேளை 0.01% கேன்சல் ஆனிச்சுன்னா சார் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கொஷினாக கேட்குறீங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு படிக்கிறதா நினச்சிக்கோங்க. எய்ம்ஸ், ஜிப்மருக்கு படிக்கிறதா நினச்சிக்கோங்க. உங்களோட எய்ம் வந்து 650+ எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 வாங்கணும்னு நினச்சிட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. இந்த வாரத்தில் Week 3 and Week 4 போர்ஷனை நம்ம முடிச்சுடுவோம். அடுத்த வாரம் Week 5க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை, see you all.